பிரேக் கேட்கல என்னக்கா தானே சமோசா வாங்க ஆள் இல்லைன்னு பார்த்தேன். இன்னைக்கு 2 ஆடு மாட்டிக்கிச்சு. இன்னைக்கு வாங்குறேன் பாரு. என்னப்பா 10th எல்லாம் எப்படி போச்சு? நல்லா வாக்க போச்சு. எக்ஸாம்ஸ்லாம் எழுதிருக்கேன். லீவ் விட்டாங்களா? இவங்களுக்கு என்ன, ஸ்கூலை முடிச்சுட்டு ஜாலியாக சுற்றுவாங்க, விளையாடுவாங்க. நமக்கு அப்படியா? ஏதாச்சும் சாப்பிட்றியாடா? ஹேய் லினோ, ஹாய். ஹாய்ண்ணா. ஹலோ பிரெட், எப்படி இருக்கிற? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். நீங்க நல்லா இருக்கிறீங்களா? நல்லா என்ன இருக்கேன். காஃபி மட்டும் குடிச்சிட்டு இருக்கிறீங்க? இதுவே போதும்ண்ணா. அட வேற எதுவும் வேண்டாமா? இல்லைண்ணா, இப்போதைக்கு இது போதும். இவன் எப்படி பார்த்துட்டு இருக்கிறான்? இல்லைண்ணே சமோசா. ஏய், உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்றா. அட உனக்கு என்ன வேணும்? அண்ணே சமோசாண்ணே. சமோசாவா? நான் ஒரு சமோசா. ஓகே சரி, பார்ப்போம். சர்ச்சில் ஒருத்தவங்க ஒரு ஹெல்ப் கேட்டிருந்தாங்க, அதை நான் பண்ண போகணும். நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம். என்ன லினோ இவ்வளோ நல்லவராக இருக்காரு? இவர் ஒரு காலத்துல எப்படி இருந்தாரு தெரியுமா? எப்படி இருந்தாரு? பார்க்கலாமா? மாசம் மாசம் நம்மளை ஏமாத்திட்டு இருக்கிறான். இன்னைக்கு 2 பேருமே வீட்டில் தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு உங்களை சும்மா விடுறதா இல்ல. டேய் ராஜு, வாட வெளியில. என்ன ஆளை பார்த்தோன்னு உள்ள ஓடுற? வர சொல்ல அவனை வெளியில. வாட வெளியில. என்னையா ஆச்சு? 3 மாசமா பணம் கட்டல. ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிற. நான் வந்தாலும் உள்ள போய் உட்காந்துக்கிற. எப்போதான் பணம் கட்டலான் இருக்கிற? வேலை இல்லைங்க. வேலை இல்லாதனால கரெக்டான டைம்ல பணத்தை கட்ட முடியல. பொறுத்ததே பொறுத்துட்டீங்க. எனக்காக இன்னும் 1 மாசம் பொறுத்துக்கோங்க. எப்படியாவது பணத்தை கட்டிடுறாங்க. இன்னொரு மாசம் வெயிட் பண்றதா? ஏன் நீ வாங்கி 5 மாசம் தான் ஆகுது. 2 மாசம் தான் கட்டிக்கிற. போன மாசம் கட்டல, முந்தின மாசம் கட்டல. இந்த மாசம் கேட்ட இந்த மாசம் முடியாதுங்கிற. எப்பதான் பணம் கட்டலான் இருக்கிற? இந்த மாசம் எனக்கு பணம் வேணும். 2 நாள் தான் டைமு. பணம் வரலைன்னா சுத்தமா நல்லா இருக்காது, பாத்துக்கோ. இங்க பாரு, எனக்கு 2 நாள் பணம் வேணும். 2 நாள் வரலைன்னா வீட்டுக்குள்ள ஒருத்தனும் கூட இருக்க முடியாது. ஏமா ஏய், இறங்க கீழே. ராங் ரூட்ல வந்துட்டு ஜம்பமா உட்காந்துட்டு இருக்கிற. இப்படிதான் வருவியா? ஏமா ராங் ரூட்ல தான் வருவியா நீ? வண்டி ஓட்ட தெரியுமா, ஓட்ட தெரியாதா உனக்கு? சார் மன்னிச்சுக்கோங்க சார், நான் இப்பதான் சார் ஓட்டி பழகுறேன். ஓட்டி பழக உனக்கு மெயின் ரோடு தான் கிடைச்சதா? வேற எங்கேயாச்சும் ஓட்டு போ. சே, இன்னொரு தடவை உன்னை பார்த்த முட்டாள். சே, இவ்வளவு மொரட்ட சுபாவம் பிடிச்சவரா இருக்காரு. நீதிமான டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே. அவன் வெட்ட வெட்ட வளருவான், கொட்ட கொட்ட உயருவான். கிளாஸ் வேற கூப்பிட்றாப்லையே. ஹலோ கிளாட்சன். ஹலோ அண்ணா, எங்கே இருக்கீங்க? கிளாட்சன் வந்துட்டு இருக்கிறேன். கிளாட்சன் வர வழியில் ஒரு பொண்ணு குறுக்கால் வந்துருச்சு. ஒரு சின்ன பஞ்சாயத்து ஆயிடுச்சு. ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடுவேன். அப்படியாண்ணா? சரி வாங்க வாங்க. ஓகேப்பா. ஐடா, நான் ஏதாச்சும் சாப்பிட்லான் இருக்கிறேன். உனக்கு ஏதாச்சும் வேணுமா? இல்லை எனக்கு எதுவும் வேணாம். நான் சும்மா உங்கள்கிட்ட பேசிட்டு போகலாம் தான். ஓ அப்படியா? சரி, நான் டீ சொல்லி. நான் ஒரு டீ. ஏ சந்தோஷே, வணக்கண்ணே. நல்லா இருக்கிறியாடா? நல்லா இருக்குண்ணே. உட்கார்றா. இல்லைண்ணே. என்னடா ஏதோ யோசிச்சே இருக்கிற? இல்லைண்ணே, கொஞ்சம் பண தேவையா இருக்குங்கண்ணே. பண தேவையா? சரி, ஒரு 4 மணிக்கு மேலே தோட்டத்துக்கு வந்துடு, பார்த்துக்கலாம். கவலைப்படாத, போயிட்டு வா.
அப்புறம் தம்பி காலேஜில் எப்படி போகுது? காலேஜெல்லாம் நல்லா போகுதுண்ணே. அடுத்த மாதம் செமஸ்டர் எக்ஸாம் இருக்குது. அப்படியா? எத்தனாவது இயர்? ஃபஸ்ட் இயர் தானே. ஃபஸ்ட் இயர் தானா? அண்ணே சொல்லிட்டீங்களாண்ணே? ஏய் எத்தனை தடவை சொல்லுறது? ஓ சொல்லிட்டீங்களா? டீ கொண்டதுக்கு இவ்வளோ நேரமா? ஓகே சாரிண்ணே சார், நான் எடுத்து வந்துடுறேன். போங்கடா. இவனுங்களோட இதுதான் தம்பி பிரச்சனை. நம்ம ஆஃபீஸ் பையன் தான். ஹலோ, சொல்லு. என்ன பணம் தர மாட்டேங்கிறானா? உன்னை எதுக்கு நான் அனுப்பிவிட்டேன்? பொழப்பு இல்லாமையா? இங்கே வரு, பணம் எல்லாம் வரக்கூடாது. 30 லட்சம் சரியா? பணம் வாங்க வந்துட்டுன்னா சுத்தமாக நல்லா இருக்காது. ஏன்னா கொஞ்சம் நெஞ்ச பணமோட விட்டு வச்சுட்டு வந்துருக்கிறீங்க நீங்கள். இன்னையெல்லாம் அவன் பணம் தர மாட்டான். இன்னைக்கு பிடிச்சினா தான் உண்டு. இன்னைக்கு பணம் வாங்க மறக்கூடாது. அவனை சித்திரவதை பண்ணியாவது நீ பணம் வாங்கிட்டு வர சரியா? நீ என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. நீ எத்தனை விதத்தை வேணா கூட்டிகிட்டு போ, அவனை டார்ச்சர் பண்ணு. ஆனால் எனக்கு இன்னைக்கு பணம் வந்தாகணும். சும்மா இதையே பேசிட்டு இழுத்தெல்லாம் அடிச்சுட்டு கூடாது. வெயிடா, ஒரு பணம் வாங்க துப்பு இல்லை. கொஞ்ச நேரம் பணமா தம்பி? 30 லட்சம் தருவானாவ? போ, அந்த நாய் வர சொல்லுங்க. ஏய் இங்க வாடா. நான் என்ன கேட்டேன், அவன் என்ன எடுத்துட்டு வந்திருக்கிறான்? அவன் வந்தானா இல்லையா? சொல்லுங்கண்ணா. டேய் நான் என்னடா கேட்டேன்? நீ கேட்டு தானே கொண்டு வந்திருக்கேன். ஏய் நான் லெமன் டீடா கேட்டேன் உங்கள்கிட்ட. அண்ணா டீ கேட்டேன். இனி என்ன எடுத்து வந்திருக்கிற? அண்ணா என்ன டென்ஷன்? போய் மாத்திட்டு வாடா போடா. நீ ஏன் கோவப்படுறீங்க? நீ கேட்டு தானே கொண்டு ஏய் நான் பரவாயில்ல விடுங்க. அண்ணே இதில் என்ன தெரியாமல் நடந்துச்சு. தம்பி போய் மாத்திட்டு வாடா போடா. நீங்கள் எந்திரிங்க. வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும் தம்பி. வாங்க வாங்க போகலாம். அவன் வேற 20,000 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு போனான். பணமே கொடுக்கல. 3 மாதம் ஆச்சு. நாளைக்காவது அவன்கிட்ட பணத்தை கழுத்தை நெரிச்சு வாங்கணும். இல்லைன்னா நம்மளை ஏமாத்திடுவானுங்க. அண்ணா அண்ணா என்றா அண்ணா சந்தேகம். என்னடா சந்தேகம் உனக்கு? உங்ககிட்ட கேளு கேளு, என்ன சந்தேகம்? அண்ணா எப்படி இவ்வளோ கெத்தா இருக்கீங்க? என்ன கெத்தா? அங்க பாரு, சுத்தி பாருடா. எத்தனை தென்னை மரம் இருக்கு? அண்ணா அது ஒரு 1000 உருப்படி இருக்குங்கண்ணா. அந்த 1000 உருப்படி என்னோடதுடா. சரி அந்த சைடு பாரு. வாழைத்தோப்பு எத்தனை ஏக்கர் இருக்கு? அண்ணா அது ஒரு 20 ஏக்கர் இருக்கும் போல. அந்த 20 ஏக்கர் வாழைத்தோப்பு என்னோடதுடா. அப்படியே அங்க பாரு. அங்க கார் நிக்குதா? ஆமாங்கண்ணா. எத்தனை கார் நிக்குது? அது ஒரு 7-8 இருக்குங்கண்ணா. அந்த 7மே என்னோடதுடா. அது எல்லாமே நான் சம்பாரிச்ச சொத்துடா. கெத்த இல்லாம அப்புறம் உன்ன மாதிரியே இருப்பேன். எல்லாமே நான் தான். எல்லாமே நான் தான். அண்ணா அண்ணா. டேய் சந்தோஷ் வாப்பா. அண்ணா காலையில் ஒரு விஷயம் பேசுறதுக்கு தோட்டத்துக்கு வர சொல்லியிருந்தீங்க. ஆமால, என்ன விஷயம்ப்பா? அண்ணா பண விஷயமா? பண விஷயமாவா? என்னப்பா இந்த வயசுல பணம் உனக்கு? அண்ணா 12th முடிச்சிட்டேங்க. சரி, மேற்படிப்பை படிக்கிறதுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுதுங்க. மேற்படிப்பு படிக்கிறக்கா? என்னப்பா படிக்கிற? டாக்டருக்கு படிக்க போகிறேங்கண்ணா. என்னது டாக்டர் படிப்பா? இவனெல்லாம் டாக்டர் படித்து நம்மளுக்கு மேலே வர பார்க்குறான். இப்போ இவனை ஏதாவது சொல்லி அனுப்பிவிட்ற வேண்டியது தான். டாக்டர் படிப்பு. எக்ஸ்ட்ரா உனக்கு பணம் வச்சுருந்தேன். அது காலையில் ஒருத்தர் வந்து வாங்கிட்டு போயிட்டாரே தம்பி. உனக்கு கொடுக்க முடியலன்னு வேற எனக்கு கஷ்டமாக இருக்குதே. அவர் வேறு வாங்கிட்டு போயிட்டாரே. இப்போ என்கிட்ட பணம் இல்லையே. அண்ணா அண்ணா பணம் இல்லைன்னு சொல்லாதீங்கண்ணா. உங்களை நம்பி தான் என்னோட வாழ்க்கையாக இருக்குங்கண்ணா. ஏய் அதான் பணம் இல்லைன்னு சொல்லிட்டல. கிளம்பி நிற்காத. ஏய் முத்த அவனை தாட்டி விடு. அதான் அண்ணா சொல்லிட்டார்ல, வா கிளம்பு வா. நீங்களாவது புரிஞ்சுக்கோங்க. நான் படித்தாதான் என் குடும்பம் பொழைக்கும். தம்பி அதான் அவர் வச்சுக்கிட்டே இல்லைங்கிறாருல, தெரியுதுல்ல, அவர் கொடுக்க மாட்டார்ப்பா. வா.
2 நாள்ல பணம் தரேன்னு சொன்னேன். இன்னைக்கு 2வது நாள். பணம் என்னாச்சு? சொல்லியிருந்தாங்க அதுக்குள்ள ஜாமானத்தெல்லாம் போட்டு அப்படிதானே உழைப்பேன். எனக்கு இன்னைக்கு பணம் வந்தாகணும். பணம் இல்லைன்னா பிச்சை எடுத்தா பணம் கட்டி தான் ஆகணும். இன்னைக்கு மட்டும் பணம் வரல சுத்தமா நல்லா இருக்காது. வீட்டையும் போட்டு உழைப்ப பாத்துக்கோ. ஆள பணம் மட்டும் வராம இருக்கட்டும், நாளைக்கு பேசிக்கிறேன். சார் இப்படி போட்டு உடைச்சிட்டாங்களே. ஆண்டவரே ஏசப்பா, நீங்க தான்ப்பா எல்லாத்தையும் பாத்துக்கணும். தினகரன் ஏன்பா நீ துன்பப்படுத்துற? நீ துன்பப்படுத்துற இயேசு நானே. என்னடா சவுண்ட் அது? யாரோ நம்மளை கூப்பிட்ற மாதிரியே இருக்கு. யாரா இருக்கும்? இவ்வளவு சத்தமாக கேட்குதே. என்ன சவுண்டு கேட்டாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நான் அவனை விடுற மாதிரி இல்லை. இன்னைக்கு நானா அவனான்னு பார்க்குறேன். பார்த்துக்கலாம்டா. அம்மா 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 அம்மா, என்ன சத்தம்? தினகரன் யாரோ கூப்பிடுற மாதிரியே இருக்குது. யாரு? நீ துன்பப்படுத்துற இயேசு நானே. கடவுளே, பணம் இல்லைன்னு சொல்லாதீங்க. உங்களை நம்பி தான் என்னோட வாழ்க்கையே இருக்குங்க. ஐயோ ஏசப்பா, என்ன ஏசப்பா, நான் இவ்வளோ கொடூரமானவனா நான் வாழ்ந்துட்டு இருந்தேனே. எத்தனையோ பேர் நான் உபத்திரவப்படுத்தி அவங்க துக்கத்துல நான் பணம் சம்பாரிச்சு அநேக குடும்பம் அழிகிறதுக்கு நானும் ஒரு காரணமா இருந்துட்டேனே ஏசப்பா. ஒருவேளை நான் என் கனவுல வர மாதிரி ஆக்சிடென்ட் ஆகி நான் இறந்து போயிருந்தா என் வாழ்க்கை என்னமா முடிஞ்சிருக்கு ஏசப்பா. ஆனாலும் நீங்க என் பாவத்தை உணர எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க. இதை நான் உண்மையா உணர்ந்து உமக்கு பிரியமா வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஏசப்பா. ஏசப்பா, நான் என்னோட சுபாவத்தை மாத்தி நல்ல பண்புள்ளவனா நான் இருப்பேன் ஏசப்பா. ஆண்டவரே, நான் யாருக்கிட்டெல்லாம் பணம் வாங்கி யாரையெல்லாம் துன்பப்படுத்தணும்னோ அவங்க எல்லா கடனையும் நான் மன்னிச்சிடறேன் ஏசப்பா. என்னையும் நீங்க மன்னிங்க ஏசப்பா. ஆமேன். இவரோட கதைய பேசியே ஒரு நாள் ஆயிடுச்சுல்ல. ஆமா லினோ, எவ்வளோ நல்லவரா பண்புள்ளவரா மாறிட்டாங்க. எல்லாம் ஏசப்பாவோட தொடுதல்னாலதான். ஆண்டவர் தொட்டா இப்படி ஒரு மனுஷன் மாறுவான். வாங்க நம்மளும் போய் ஜெபிக்கலாம்.